சோழனும் பாண்டியனும் நிலா கிட்ட வந்து சொல்றாங்க, பொண்ணு வீட்டுல நிச்சயதார்த்தம் ஏற்பாடெல்லாம் இன்னும் நடக்கவே இல்லைங்க. ஒரு பூ தோரணம் எதுவும் இல்லாம கதவு மூடியே இருக்கு. ரொம்ப தப்பா இருக்கு. அப்பன் சொல்றாரு, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போறோம், அவங்க எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாப்போம். இன்னும் நிறைய டைம் இருக்குடா, நம்ம அண்ணன் வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு விட்டுருவோமா என்ன? ஐயனார் குடும்பத்தை சேர்ந்தவங்க சாமி கும்பிட்டுட்டு பொண்ணோட வீட்டுக்கு வண்டியில கிளம்புறாங்க. கதவு பூட்டி இருக்கத சோழன் பாக்குறாரு. கதவை தட்டுறாரு. சோழன் பொண்ணோட அப்பா கிட்ட இந்த சொந்தக்காரங்கள்லாம் என்கேஜ்மெண்ட்டுக்காண்டி வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பொண்ணோட அப்பா வேண்டா விருப்பா வீட்டுக்குள்ள வரவேற்கிறாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பொண்ணோட அப்பா சொல்றாங்க, உட்காருங்கன்னு. நடேசன் கேக்குறாரு, டே என்னடா நடக்குதுங்க? இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா? பொண்ணுக்கு சின்ன அலங்காரம் கூட பண்ணல. பொண்ணோட அப்பா பாக்குற பார்வையே சரியில்லையடா. பொண்ணோட அப்பா சொல்றாரு, புரோக்கர் கிட்ட இந்த நிச்சயம் வேண்டான்னு சொல்லி விட்டோமே. நடேசன் கேக்குறாரு, நீங்க நிச்சயம் வேண்டான்னு சொன்னா எங்க கிட்டேல சொல்லணும், எதுக்கு புரோக்கர் கிட்ட சொன்னீங்க? பொண்ணோட அம்மா சொல்றாங்க, ஜெயந்தியோட புருஷன் டைவர்ஸ் வேண்டாம், ஜெயந்தி கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாரு. அவங்க பேசுனதுல ஜெயந்தி அவர் கூட போய் வாழ்றதா சொல்லிட்டா. நாளை சந்திப்போம்.